அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்புல உள்ள குடிமையியல் பகுதியை வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு குடிமையியல் பகுதியை முடிச்சிட்டோம். ஸோ பார்க்காதவங்க போய் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னா டிஎன்பிசி தேர்வுகள் மற்றும் டெட்டு மற்றும் எஸ்டிடி செகண்ட் கிரேட் டீச்சர். ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு பகுதி தான் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்புல பாடத்தை நம்ம எல்லாமே படிச்சாகும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 8ஆம் வகுப்பு குடிமையியல். ஸோ ஃபர்ஸ்ட் பாடம் என்னது அப்படின்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ஸோ ஒரு மாநில அரசுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா மாநில அரசை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஆளுநர். ஸோ அதுக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னா முதலமைச்சர். ஸோ அதுக்கு கீழே யார் இருப்பா அப்படின்னா அமைச்சரவை. ஸோ இது எல்லாமே நிர்வாகம். ஸோ அடுத்து வந்து என்ன பிரிவா இருக்கும் அப்படின்னா அடுத்து வந்து நிர்வாகம், அடுத்து சட்டமன்றம். ஸோ சட்டமன்றத்தை பொறுத்தளவு 2 அவை இருக்கும். ஒன்று சட்டமன்ற கீழவை, ஸோ அடுத்து வந்து மேலவை. ஸோ தேர்ட் ஒன் என்ன இருக்கும் அப்படின்னா நீதித்துறை. ஸோ இந்த அடிப்படையில தான் ஒரு மாநில அரசு செயல்படும் எப்பயுமே. ஸோ நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை இந்த அடிப்படையில கிடைமட்டமாக என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா அதிகாரம் எல்லாமே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கும். ஸோ நிர்வாக பொறுப்புல இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள். சரியா? ஸோ சட்டமன்றத்தை பொறுத்தளவு கீழவை மேலவைன்னு இருக்கு. அதாவது இந்தியாவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா 28 மாநிலங்கள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 22 மாநிலங்கள்ல ஒரு அவை மட்டும்தான் இருக்கு. அது என்னது அப்படின்னா கீழவை. மீதி 6 இருக்கு. 6 ஸ்டேட்ல மட்டும்தான் என்ன இருக்கு அப்படின்னா இந்த 2 அவைகளை கொண்ட சட்டமன்றத்தை கொண்ட ஸ்டேட் இருக்கு, மாநிலங்கள் இருக்கு. அடுத்து நீதித்துறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாநிலத்தோட உச்சபட்ச அதிகார வரம்பு எதுக்கு தான் இருக்கு அப்படின்னா உயர்நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில இப்ப ஆளுநர் தான் நிர்வாகத்தோட தலைவரா இருப்பாரு. ஸோ அரசின் தலைவர் ஆளுநரா இருப்பாரு. அரசாங்கத்தின் தலைவர் யார் இருப்பா அப்படின்னா முதலமைச்சர் இருப்பாரு. ஸோ அமைச்சரவைன்றது ஒரு முக்கியமான திட்டங்கள் எல்லாமே முடிவு பண்ணக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடிய யார் அப்படின்னா அமைச்சரவை குழு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆளுநரை பொறுத்தளவு மத்திய அரசால் நியமனம் செய்யப்படக்கூடிய ஒரு நபர். ஸோ பாராளுமன்ற அறிவுறுத்தலின்படி குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுபவர் தான் யார் அப்படின்னா ஆளுநர். ஸோ ஆளுநரோட பதவிக்காலம் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 ஆண்டுகள். இன்னொன்னு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை என்ன செய்யலாம், ஒரு ஆளுநர் பதவியில இருக்கலாம். சப்போஸ் ஒரு ஆளுநர் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றணும், இல்ல அவரோட பதவி விலகல் கடிதம் எல்லாமே யார்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். டிரான்ஸ்பர் பண்ணனாலும் அது குடியரசுத் தலைவராக தான் முடியும். பதவியில இருந்து எடுக்கணும்னாலும் யாரால தான் முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவரால தான் முடியும். ஸோ ஆளுநரை பதவி நீக்கம் பண்றதுக்கு மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஸோ அடுத்து முதலமைச்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் யாரா இருப்பா அப்படின்னா முதலமைச்சரா இருப்பாரு. முதலமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் யாரை நியமிப்பாங்க அப்படின்னா அமைச்சர்களை ஆளுநர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ சட்டமன்றத்தை பொறுத்தளவு கீழவை இருக்கும். ஸோ மேலவை இருக்கு. ஸோ கீழவையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். ஸோ கீழவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் 60 to 500 சீட் வரைக்கும் என்ன செய்யலாம், மேக்சிமம் இருக்கலாம். சரிங்களா? ஸோ மேலவையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா மினிமம் 40 சீட்டு. அப்படி இல்லை அப்படின்னா எம்எல்ஏவோட பங்குல 3ல் 1 பங்கு விகிதம் என்னவா இருக்கணும். ஸோ மேலவை உறுப்பினர்களோட இடஒதுக்கீடு இருக்கும். ஸோ நீதித்துறையை பொறுத்தளவு உயர்நீதிமன்றத்துக்கு எத்தனை நீதிபதிகள் இருக்கணும்ன்ற கட்டாயம் அரசியலமைப்பிலே சொல்லல. ஸோ ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் நீதிபதிகளோட எண்ணிக்கை என்ன செஞ்சிடும் அப்படின்னா வேறுபடும். ஸோ இப்படிதான் ஒரு மாநிலம் இருக்கு. ஸோ ஆளுநர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆளுநரோட தகுதின்னு ஒண்ணு இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அது என்ன அப்படின்னா 35 வயது இந்திய குடிமகனா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 35 வயது நிரம்பிய நபரா இருக்கணும். ஆதாயம் தரும் பதவியில எதுலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் ஒரு ஆளுநரை என்னைக்கு சைன் பண்ணி கையெழுத்து போட்டு பதவி ஏற்கிறாரோ அன்னையிலிருந்து என்ன அவருடைய பதவி காலி ஆயிரும். ஆளுநர் பொறுப்பு மட்டும் என்ன ஆயிரும், தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இப்படிதான் ஒரு மாநில அரசு செயல்படுகிறது. ஸோ அந்த அடிப்படையில ஒவ்வொரு மாநிலமும் எந்த அடிப்படையில தான் இருக்கு, நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ இதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அடிப்படையில தான் இருக்கு. நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை. சட்டமன்றம்னு எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்ற கீழவை, சட்டமன்ற மேலவை. நீதித்துறையை பொறுத்தளவு உயர்நீதிமன்றம் தான் இருக்கையில ஒரு மாநிலத்தோட ஹையஸ்ட் பொறுப்புல இருக்கக்கூடியது. அடுத்து மாநில நிர்வாகம் யாரால ஆளப்படுகிறது அப்படின்னா மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு சொன்னேன் இல்லையா. சோ இவங்க 3 பேர் தான் நிர்வாக ஓரியன்டா வரக்கூடியவங்க. ஒண்ணு மாநில ஆளுநர், முதலமைச்சர், அடுத்து அமைச்சரவை குழு. சோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கம். சரிங்களா? சோ அது வந்து ஏன்னா அரசின் தலைவரே யார் தான், ஆளுநர் தான். சோ ஆளுநரை பத்தி தான் பார்க்க போறோம். அடுத்து ஆளுநர் வந்து மாநில அரசின் தலைவர். இதே இது அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா யார் வருவா அப்படின்னா முதலமைச்சர் வருவாரு. சிஎம், சீஃப் மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து அரசாங்கத்தின் தலைவராக இருப்பார். ஸோ அதே மாதிரி மாநில நிர்வாகத்தின் தலைவர் யாருனாலும் ஆளுநர் தான் சொல்லுவோம். ஸோ இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்றான்னு சொன்னா ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறார். அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இன்னொன்னு என்னது, குடியரசுத் தலைவர்
விரும்பும் வரை. ஸோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா 10th புக் வரும்போது நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் அங்கே இருக்கும். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. ஸோ இதுவரை ஆளுநர் என்ன செய்யலாம், பதவியில வகிக்கலாம். அடுத்து குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமிக்கும் போது யாரை கன்சிடர் பண்ணுவார்னு சொன்னேன், பார்லிமெண்ட், மத்திய அரசாங்கத்தை என்ன செய்வாரு, கன்சிடர் பண்ணி அவங்களோட ஆலோசனை சொல்லித்தான் என்ன செய்யாரு ஆளுநர் ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. அதே மாதிரி ஒரு மாநில ஆளுநர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்க முடியாது. ஒரு மாநில ஆளுநரை நியமனம் செய்யறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய நபரை நியமிக்க முடியாது. வேற ஸ்டேட்ல உள்ள உறுப்பினர் தான் என்ன செய்ய முடியும், ஆளுநரா நியமிக்க முடியும். சரியா? சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு ஆளுநர் அவரது என்னது சொந்த மாவட்டத்தில், சொந்த மாவட்டம் கிடையாது, சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை. நான் தான் சொன்னேன், ஒரு உறுப்பினரை ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவரை என்ன செய்ய மாட்டாங்க, சொந்த ஸ்டேட்ல அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க, வேற ஸ்டேட்டுக்கு தான் என்ன செய்வாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சரி, அப்போலே சொன்னேன் தகுதிகள். சோ இந்திய குடிமகனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 35 வயது நிரம்பியவரா இருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பாராளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது. சோ அதுதான், எந்த ஒரு பதவியுமே வகிக்க கூடாது. அடுத்து ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியும் என்ன செய்யக்கூடாது, வைத்தல் கூடாது. அப்படி வைத்தாலும் அவர் ஆளுநர் அப்பாயின்மெண்ட் ஆயிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த பதவி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அடுத்து ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாநிலத்தோட தலைமை நிர்வாகி. அடுத்து மாநில அரசாங்கம் யாருடைய பேர்ல ஒரு ஒப்பந்தம், வேற நாட்டுடையோ இல்ல வேற ஸ்டேட்டுடையோ ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க அப்படின்னா அது யார் பேர்ல தான் இருக்கும் அப்படின்னா அந்த மாநிலத்தோட அரசாங்கத்தோட ஆளுநர் பேர்ல தான் இருக்கும். சரிங்களா? சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆளுநர் என்ன சொல்றாரு, பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் என்ன செய்யறாரு, முதலமைச்சராக நியமனம் செய்யறாரு. அடுத்து முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களை என்ன செய்யறாரு, நியமிக்கிறாரு. சோ அது போக என்னது அப்படின்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், டிஎன்பிசி இருக்கு இல்லையா, சோ அதனோட சேர்மன், அப்புறம் உறுப்பினர்கள். சோ டிஎன்பிசியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை யார் நியமனம் செய்யறா அப்படின்னா ஆளுநர் தான் நியமனம் செய்ய முடியும். சோ ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் என்ன செய்வாரு, அரசமைச்சர். ஒரு மாநில அரசு நெருக்கடி நிலை அதிகாரம் 356 மாநில நெருக்கடி நிதியை பத்தி சொல்லக்கூடியது. மாநில நெருக்கடி நிலை. சோ ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லாத போது அல்லது ஆட்சி ஒழுங்கா பண்ணாத போது, சோ அந்த மாதிரி டைம்ல என்ன செய்வார் அப்படின்னா ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு இந்த மாநிலத்துல ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமா இருக்கு, மாநில அரசால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை ரிப்போர்ட் பண்ணார் அப்படின்னா விதி 356 பயன்படுத்தி என்ன செய்யலாம், நெருக்கடி நிலை மூலமா மாநில அரசை யாரு கண்ட்ரோல் பண்ணுவா, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தப்படும். அப்போது குடியரசுத் தலைவர் சார்பா யார் தான் ஆட்சி அதிகாரத்துல இருப்பா அப்படின்னா ஆளுநர் தான் ஆட்சி அதிகாரத்துல இருப்பாரு. அவர் தான் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் கலைக்கவும் யாருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னா ஆளுநருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஆளுநர் ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மசோதாவை சட்டமன்ற கீழவையில நிறைவேற்றி, சப்போஸ் மேலவையும் இருக்கு அப்படின்னா மேலவையிலையும் நிறைவேற்றி அதுக்கப்புறம் யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா ஆளுநருக்கு அனுப்புவாங்க. சோ ஆளுநர் எந்த ஒரு மசோதாவும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் அந்த மசோதா என்னவா மாறும், சட்டமாக மாறும். அதே மாதிரி பண மசோதா கொண்டு வராங்கன்னா அது முன்னாடியே போய் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆளுநர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துட்டு என்ன செய்வாங்க, சட்டமன்றத்துல சமர்ப்பிப்பாங்க. சோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை நியமிக்கிறார். சரியா? அது இப்போதைக்கு என்ன செய்ய அப்படின்னா 2019ஆம் ஆண்டு அமெண்ட்மெண்ட் சட்டத்திட்டத்தின் மூலமா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த உறுப்பினரை என்ன செஞ்சிட்டாங்க, தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. சோ இப்போதைக்கு இது என்னது கிடையாது. சரிங்களா? சோ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா 1/6 சட்ட மேலவை இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு 1/6 உறுப்பினரை என்ன செய்யறாரு, ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அது யாரெல்லாம் அப்படின்னா அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை உள்ளிட்ட எந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய நபர்களை என்ன செய்யறாரு, 1/6 உறுப்பினரை ஆளுநர் அப்பாயின்மெண்ட் பண்றாரு. சோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சட்டமன்றத்தில் அனைத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கிறது யார் தான், ஆளுநர் தான். அடுத்து ஆளுநருக்குன்னு ஒரு அவசர கால நிதி ஒண்ணு என்னது எல்லா மாநிலத்திலையும் இருக்கும். சோ அது ஆளுநரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். அவர் தேவைப்பட்டா என்ன செய்யலாம், அதை செலவு பண்ணிட்டு அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், கணக்கு மட்டும் கொடுத்தாலே போதுமானது. அடுத்து ஆளுநரின் நிலை. மாநில ஆளுநர் இப்ப பெயரளவு என்னது நிர்வாக தலைவர். ஆனா அதிகமான அதிகாரம் கொண்ட நபர் யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான். சோ ஆளுநர் பெயரளவு தான் தலைவர். சரிங்களா? சோ மத்திய அரசின் ஒரு முகவர், ஏன்னா ஜெனரல் கவர்மெண்டால நியமிக்கப்படக்கூடிய நபர். சோ அதனால மத்திய அரசின் ஒரு முகவர். அதே மாதிரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் என்னது மாநில நெருக்கடி நிலை, அப்பலே சொன்னேன் இல்லையா, விதி 356 பயன்படுத்தி நெருக்கடி நிலையை என்ன செய்வாங்க, அமல்படுத்துவார்கள். சோ அடுத்து ஆளுநர் அமைச்சரவையிடமிருந்து அரசாங்கத்தின் செயல்பாடுகள் குறித்த தகவல்களை பெறலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 234 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. சோ அதுல 36 பேர் என்ன செய்யலாம், ஏன்னா 15% மேல அமைச்சரவை நீக்கக்கூடாது. சரிங்களா? சோ அதன் அடிப்படையில நம்ம 234 எம்எல்ஏ எத்தனை பேர் அமைச்சரா இருக்கலாம் அப்படின்னா 36 அமைச்சர்கள் இருக்கலாம்.
ஸோ இந்த 36 அமைச்சர்கள்ட்டே என்ன செய்யலாம், நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றீங்க, இல்ல என்ன வேலை நடக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஆளுநர் என்ன செய்யலாம், ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடிய பட்சத்துல என்ன செய்யணும், எல்லா அமைச்சர்களும் என்ன கொஸ்டின் ஆளுநர் கேட்டுக்காரோ அது தகுந்த பதில்களை கண்டிப்பாக அளிக்க வேண்டும். ஸோ அங்க நான் அளிக்க முடியாது அப்படின்றது இதெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதலமைச்சர். முதலமைச்சர் எனது பெரும்பான்மை பெற்ற கட்சியினோட தலைவர் தான் யாரு, முதலமைச்சரா ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். முதலமைச்சரின் பரிந்துரையின் பெயரில் மற்ற அமைச்சர்களை என்ன செய்யறாங்க, ஆளுநர் நியமிக்கிறாங்க. சரிங்களா? சோ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது எல்லாமே யார் தான், ஆளுநர் தான் செஞ்சு வைப்பாரு. சரியா? சப்போஸ் ஒரு நபர் எம்எல்ஏவே இல்ல, சோ அவரையும் என்ன செய்யலாம், முதலமைச்சராக ஆக்கலாம். சோ அப்படி ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்குறோம் அப்படின்னா அவர் அதிகபட்சம் 6 மாசத்துக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ள என்ன செய்யணும், ஏதாவது ஒரு தொகுதியில நின்று என்ன செய்யணும், எம்எல்ஏவா ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கல அப்படின்னா அவரோட 6 மாசத்துக்கு அப்புறம் அவர் என்ன செய்ய முடியாது, முதலமைச்சராக தொடர முடியாது. சரிங்களா? சோ அடுத்து இருக்கு அப்படின்னா முதலமைச்சரின் அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள். சோ மாநில அரசாங்கத்தின் தலைவர், நான் அப்பளே சொன்னேன் இல்லையா, அதேதான். அடுத்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான். ஏன்னா இவர் தான் வந்து என்னது, பவர்ஃபுல் பர்சன். ஏன்னா மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் யாரு, முதலமைச்சர். சரிங்களா? முதலமைச்சரின் ஆலோசனை பேரு அமைச்சர்களை ஆளுநர் நியமிப்பார். ஏற்கனவே பார்த்ததுதான். மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளில் முதலமைச்சரின் முடிவே இறுதியானது. சோ இங்க வந்து யார் தான், முதலமைச்சர் தான் ஒரு திட்டம் வேணுமா வேண்டாம், இல்ல இவர் அமைச்சராக்கலாம் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கு அப்படின்னா முதலமைச்சருக்கு தான் இருக்கு. சோ அடுத்து எடுத்துட்டோம்னா மாநில சட்டமன்றம். மாநில சட்டமன்றம் என்பது என்ன, யாரெல்லாம் இருக்கு, ஆளுநர், அடுத்து 1 அல்லது 2 அவை. நான் அப்பளே சொன்னேன் இல்லையா, சட்டமன்றத்தை பொறுத்தளவு சோ நிர்வாகத்துல ஆளுநர் வருவாரு. அடுத்து சட்டமன்றத்தை பொறுத்தளவு 2 இருக்கு. 1 கீழவை, சட்டமன்ற கீழவை, அடுத்து சட்டமன்ற மேலவை. சோ இதைத்தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. சட்டமன்றம் என்பது யாரெல்லாம், நிர்வாகத்தை சேர்ந்த ஆளுநரையும், சட்டமன்றமானது கீழவை அல்லது மேலவை. சோ 2 அவைகளையும் கொண்ட மாநிலம் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் ஒரு மாநில அரசோட நிர்வாகம், சட்டமன்றம் சேர்ந்து இருக்குது. கீழவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்கள் நான் 6 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 22 ஸ்டேட்ல கீழவை மட்டும்தான் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 6 ஸ்டேட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 2 அவைகளும் இருக்கு, சட்டமன்ற கீழவையும் இருக்கு, மேலவையும் இருக்கு. அது எந்த மாநிலம்னு பார்த்தா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, அடுத்து உத்தரப்பிரதேஷ். சோ இந்த 6 ஸ்டேட்ல மட்டும்தான் சட்டமன்றத்துல 2 அவைகளையும், கீழவையும் இருக்கு மேலவையும் கொண்ட மாநிலங்கள் இந்த 6 மாநிலங்கள் தான். அடுத்து சட்டமன்ற மேலவை. சோ சட்டமன்ற மேலவை நான் அப்பலே சொன்னேன், மினிமம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும், 40 உறுப்பினர்கள் குறையாமலோ, அல்லது அப்படின்னா எம்எல்ஏ ரேஷியோ இருக்காங்க இல்லையா, சோ அதுல 3 பங்கு சீட்டு, 3 பங்கு இடம் என்னவா இருக்கும், மாநில சட்டமன்ற மேலவை. சோ இதுக்கு உண்டான உறுப்பினர்களுக்கு இதுக்கு மிகாமலும் என்ன செய்யணும், இருக்கணும். எம்எல்ஏ எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல 3ல் 1 பங்கு இடம் சட்டமன்ற மேலவைக்கு ஒதுக்கப்படும். மினிமம் 40, இல்ல அப்படின்னா 3ல் 1 பங்கு குறையாம இருக்கணும். அதுக்கு எல்லாருமே எந்த தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலம். சோ அதே மாதிரி சட்டமன்ற மேலவைக்கு உள்ளான உறுப்பினர்கள் யார் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் யாரு, மாவட்ட பஞ்சாயத்து, நகராட்சி. சோ இவங்க இந்த உறுப்பினர்களால என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அடுத்து 3ல் 1 பங்கு பார்த்தோம் அப்படின்னா யாரால, சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுவாங்க. சரிங்களா? சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12ல் 1 பங்கு யாரு நியமிக்க அப்படின்னா இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி ஆசிரியர்களால என்ன செய்யறாங்க, நியமிக்கப்படுறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற மேலவைக்கு அனுப்பப்படுறாங்க. அடுத்து 6ல் 1 பங்கு ஆளுநர். 6ல் 1 பங்கு யாரால் நியமிக்கப்படுவார், ஆளுநர். நான் சொன்னேன் இல்லையா, கலை, இலக்கியம், சமூக சேவை. சோ இந்த பிரிவுல சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து 6ல் 1 பங்கு உறுப்பினரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா, சட்டமன்ற மேலவைக்கு ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. சரிங்களா? சோ மேலவை வந்து எப்பயுமே ஒரு நிரந்தர அவை. சரிங்களா? இதுல 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, ஓய்வு பெறு ரொட்டேஷன்ல திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, வருவாங்க. இவங்களோட பதவி காலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஆண்டுகள். சோ சட்டமன்ற மேலவையோட பதவி காலம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 ஆண்டுகள். அடுத்து சட்டமன்ற பேரவை, கீழவை, அதான் சட்டமன்ற பேரவை அல்லது கீழவைன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா டைரக்டா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் தான் இங்க இருப்பாங்க. சோ அதிகாரமிக்க அவை. சட்டமன்ற கீழவை அல்லது மேலவை ரெண்டுக்கும் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா எது அதிகாரமிக்க அவைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழவை தான் அதிகாரமிக்க அவை. ஏன்னா மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குவர்கள் யார் தான், சட்டமன்ற மேலவையில் கீழவையில் உள்ள உறுப்பினர்கள் இவங்க தான். மேலவை வந்து பெயரளவு தான். சரிங்களா? மற்றபடி என்ன அப்படின்னா 2 பேரலா இருக்கும். பண மசோதா எங்க மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னா கீழவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட முடியும், மேலவையில என்ன செய்ய முடியாது, அறிமுகப்படுத்த முடியாது. சோ அதனால இதை கீழவையை அதிகாரமிக்க அவைன்னு சொல்றோம். மேலவையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா யாரும்
விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மேல சொன்னோம் இல்லையா? சோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்களோ அந்த ரேஷியோவின் அடிப்படையில என்ன செய்வாங்க, இங்க மேலவைக்கு வந்து உறுப்பினர்களை நியமனம் செய்வாங்க. சோ இது என்ன அப்படின்னா, ஒரு சட்டமன்ற தொகுதி மினிமம் எத்தனை மக்கள் இருக்கணும் அப்படின்னா 1,00,000 மக்கள் இருக்கணும், அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருந்தால் அதை ஒரு தொகுதியா கன்சிடர், சட்டமன்ற தொகுதியா கன்சிடர் பண்ணலாம். சட்டமன்ற தேர்தல் போட்டியிட மினிமம் வயது எவ்வளவு அப்படின்னா 25 வயதா இருக்க வேண்டும். சோ 25 வயசு நிரம்பியிருந்தாலே நம்ம என்ன செய்யலாம், அமைச்சர்களாகவோ அல்லது முதலமைச்சராகவோ அல்லது பிரதம மந்திரியாகவே தேர்ந்தெடுக்கப்படலாம். அதுக்குவே எத்தனை வயசு தான், 25 வயசு தான் காரணம். சோ மாநில சட்டமன்றத்தில் நான் சொன்னேன் இல்லையா, மினிமம் 60, மேக்சிமம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கலாம், 500 உறுப்பினர்கள் வேற எம்எல்ஏ இருக்கலாம் ஒரு ஸ்டேட்டை பொறுத்தளவு. சோ மாநில அமைச்சரவை தமிழ்நாடை பொறுத்தளவு என்னது, 234 தொகுதிகள் உள்ளன. சோ அதுல வந்து பெரும்பான்மை ஒரு கட்சி எவ்வளவு வேணும் ஜெயிக்கணும் அப்படின்னா 118 தொகுதி ஜெயிச்சாலே அந்த கட்சி பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆயிரும். அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆளுநர் கடிதம் கொடுத்து முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து கையொப்பமிட்டு கொண்டே ஆளுநர் கொடுத்தாங்க அப்படின்னா ஆளுநர் என்ன செய்வார், ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரு. சரிங்களா? சோ அடுத்த ஒரு மாநிலத்தோட உயர்நீதிமன்றம் தான் மிக ஹையஸ்ட் உயரிய நீதிமன்ற அமைப்பு என்னது, உயர்நீதிமன்றம். சரிங்களா? சோ ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு என்ன செய்வாங்க, பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு. இப்ப நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தை எடுத்துக்கிட்டோம்னா சோ நம்ம சென்னைக்கும் இருக்கு, அதே மாதிரி பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமும் எங்க தான் வரும், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தான் வழக்கு தொடுக்க வர முடியும். அதே மாதிரி இப்ப லட்சத்தீவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த நீதிமன்றத்தோட ஜாயின் பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேரளா உயர்நீதிமன்றத்தோட ஜாயின் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம் அல்லது 2க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான, இப்ப வடகிழக்கு மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் தான் இருக்கு. ஆனா கிளை நீதிமன்றங்கள் தான் என்ன இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கு. கிட்டத்தட்ட 5-6 மாநிலங்களுக்கு ஒரே ஒரு உயர்நீதிமன்றம் தான் இருக்கும். சரிங்களா? குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும். சோ இப்ப நீதிபதியை யார், உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதி அல்லது தலைமை நீதிபதியை நியமிக்கணும் அப்படின்னா அதுக்கு தலைமை நீதிபதியை நியமிக்கிறதுக்கு உண்டான என்ன வழிமுறைன்றதை பார்ப்போம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்து ஆலோசித்து யாரை நியமிப்பாங்க, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். அடுத்து ஜெனரலா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்கல்ல, அது யாரை கன்சிடர் பண்ணுவாரு அப்படின்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு இல்லையா, சோ அவரை கன்சிடர் பண்ணுவாரு. அவரை கன்சிடர் பண்ணி மற்ற நீதிபதிகளை என்ன செய்வார், குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. சரிங்களா? உயர்நீதிமன்ற நீதிபதியின் தகுதிகள் ஃபர்ஸ்ட் ஒண்ணு, எல்லாருமே தகுதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சோ அடுத்து என்ன செஞ்சிருக்கணும், இந்தியாவில 10 ஆண்டு கால நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்கக்கூடிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அடுத்து உயர்நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதியா ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னா அவரோட ஓய்வு பெறும் வயதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 62 ஆண்டுகள். இது ஸ்டேட்டுக்கு. சரிங்களா? ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹைகோர்ட். சோ உயர் நீதிமன்றத்துக்கு. சப்போஸ் சுப்ரீம் கோர்ட்னு கேட்டாங்க, உச்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்களோட நீதிபதிகளின் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதுன்னு கேட்டாங்க அப்படின்னா எவ்வளவு, 65 வயது. சரிங்களா? சோ அடுத்து உயர்நீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணைகளை பிறப்பிப்பதற்கு அதிகாரம் இருக்கு. அது எந்த பிரிவின் அடிப்படையில் அப்படின்னா இது 226. சோ அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது ஒரு மனிதன் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தையோ அல்லது உயர் நீதிமன்றத்தையோ நாடலாம். இது அஸ் பெர் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு படி கொடுத்துடக்கூடிய ஒரு விதி. சோ விதி 32 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எங்க போகலாம், உச்ச நீதிமன்றத்துக்கு நேரடியாக அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா நேரடியா விதி 32 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். இதே அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது உயர் நீதிமன்றத்துக்கு போனோம் அப்படின்னா அதுக்குண்டான சட்டப்பிரிவு என்னது அப்படின்னா விதி 226. அதே மாதிரி மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்யறது யாரு அப்படின்னா மாவட்ட எல்லைக்குள் அமைந்திருக்கும் கோர்ட் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கு கீழே தாலுக் கோர்ட். சோ இந்த இதுல இருக்கக்கூடிய நீதிபதிகள்லாம் யார் அப்பாயின்மெண்ட் பண்றா அப்படின்னா ஆளுநர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சரிங்களா? இது குடியரசுத் தலைவர் இல்ல. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதுல இருக்கக்கூடிய நீதிபதிகளை நியமிக்கிறது மட்டும்தான் யாரோட வேலை, குடியரசுத் தலைவரோட வேலை. சரிங்களா? அது கீழே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அல்லது தாலுக் கோர்ட், சோ இந்த கோர்ட்டுக்கெல்லாம் நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு அப்படின்னா ஆளுநர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. சோ ஒருத்தர் 7 வருஷம் 7 ஆண்டு நீதித்துறையில வழக்கறிஞரா பணியாற்றினார் அப்படின்னா, சோ கோர்ட்ல வழக்கறிஞரா நீதித்துறையில வழக்கறிஞராக பணியாற்றினால் அவர் என்ன செய்யலாம், ஒரு மாவட்ட நீதிபதியாகவோ அல்லது தாலுக் நீதிபதியாகவோ நியமிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, ஆளுநருக்கு இருக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாடம் முடிஞ்சு. 2வது பாடம் பார்க்கலாமா? சோ குடிமக்களும் குடியுரிமையும். சோ குடியுரிமைன்றது உங்களுக்கு தெரியும், குடிமகன் என்ற சொல் எங்க இருந்து, சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லில இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையில இருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்ன அப்படின்னா
ஸோ சிவிஸோட பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர அரசில் வசிப்பவர் அல்லது நகர பகுதிகளில் குடியிருப்போர். ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 10th புக் எடுத்தோம் அப்படின்னா நகர அரசில் வசிப்பவர்னு இருக்கும். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர். ஸோ பகுதியில இருந்தாலும் ஒண்ணுதான், நாடுல இருந்தாலும் ஒண்ணுதான், ரெண்டுமே. சரிங்களா? ஸோ குடியுரிமையை பத்தி சொல்லக்கூடிய பகுதி 2 விதி 5 முதல் 11 வரை எதை பத்தி தான் சொல்லியிருக்கோம். நம்மளோட அரசியலமைப்புல பகுதி 2 விதி 5 முதல் 11 வரை குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதாவது எத்தனை வழிகளில் பெறலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். ஸோ 3 வழிகளில் என்ன செய்யலாம், குடியுரிமையை இழக்கலாம். ஸோ குடியுரிமையை பொறுத்தளவு பகுதி 2 5 முதல் 11. ஸோ அதுல எத்தனை வழிகளில் பெறலாம் அப்படின்னா 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் இழக்கலாம். சரிங்களா? ஸோ அது என்னென்னங்கிறத பார்ப்போம். குடியுரிமை பொறுத்தளவு 2 வகைப்படும். ஒன்று இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை. ஸோ இயற்கை குடியுரிமைன்னா இப்ப நம்ம பேரண்ட் இருக்காங்க, அப்பா அம்மா. ஸோ அவங்க இந்தியா குடியுரிமை பெற்றவங்க தான், நம்ம இங்கே வாழ்றவங்க. ஸோ அதுக்கு அடுத்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் நாம. ஸோ நமக்கு எங்கேயாச்சுமே குடியுரிமை பெற்று அப்ளை பண்ணி ஏதாச்சும் வாங்குறோமா? இல்லை. நம்ம பிறப்பால் நம்ம இந்திய குடிமகனுக்கு பிறந்திருக்கோம். ஸோ அதன் அடிப்படையிலே நினைஞ்சிரும். ஸோ இந்திய குடிமகனா நம்ம உரிமையை பெற்றுருவோம், ஆட்டோமேட்டிக்காவே பெற்றுருவோம். ஸோ பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. அடுத்து இயல்பு குடியுரிமை அப்படின்றது விண்ணப்பம். அதாவது இப்ப வெளிநாட்டுல ஒருத்தர் அப்பாவோ அம்மாவோ அங்க போய் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்திய குடிமகனா இருந்து அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைய என்ன செய்யணும், அங்க இருக்கக்கூடிய எம்பசியில போய் குறிப்பிட்ட பீரியட் இருக்கு. ஸோ 1 இயர்க்குள்ள பிறந்து 1 இயர்க்குள்ள என்ன செய்யணும், அங்க போய் பதிவு பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி விண்ணப்பித்து பெறக்கூடிய குடியுரிமை தான் என்னது, இயல்பு குடியுரிமை. ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் ஏற்றினாங்க அப்படின்னா 1955 ஏற்றினாங்க. ஸோ அதான் சொன்னேன், குடியுரிமை சட்டம் 1955 படி 5 வழிகளில் என்ன செய்யலாம், குடியுரிமை பெறலாம். ஸோ அது எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒன், பிறப்பால் குடியுரிமை பெறுதல். ஸோ பை பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ பை பிளேஸ் ஆஃப் பர்த், பிறப்பால் குடியுரிமை பெறுதல். அப்பலே சொன்னேன் இல்லையா, அப்பா அம்மா நம்ம இந்தியர்கள். ஸோ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் நாம ஆட்டோமேட்டிக்காக நினைஞ்சிரும், குடியுரிமை கிடைச்சிரும். அடுத்து வம்சாவளியால் குடியுரிமை. ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இப்போ இங்க இருந்து போய் ஒருத்தர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாரு, ஒரு பேரண்ட். ஸோ முன்னாடி என்னன்னா அப்பாவுக்கு மட்டும்தான். இப்ப இருந்து அப்பா இங்க இருந்து போறாரு, அவர் அங்க செட்டில் ஆயிட்டாரு ஃபாரின்ல, அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நெஞ்சாங்க குடியுரிமை வழங்கினாங்க. ஆனா இப்ப தற்போது எப்படி நடைமுறையில இருக்கு அப்படின்னா 92க்கு அப்புறம் ஸோ பேரண்ட்ஸ் ஒண்ணு அப்பாவா இருக்கலாம் அல்லது அம்மாவா இருக்கலாம், இங்க இருந்து அங்க போய் செட்டில் ஆகி கல்யாணம் முடிஞ்சு அங்கேயே செட்டில் ஆகி அங்க குழந்தை பிறந்தாலும் அவங்களுடைய குழந்தை பிறப்பால் தாய் அல்லது தந்தை இரண்டு யாரோ ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் என்ன செய்யலாம், வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறலாம். அடுத்து பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை பெறுதல், 3வது பாயிண்ட். 4th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இயல்பு குடியுரிமை. அப்பதிலே சொன்னோம் இல்லையா, விண்ணப்பித்து பெறக்கூடிய உரிமை. அதாவது வெளிநாட்டு குடியுரிமையை ஒருத்தர் என்ன செய்யலாம், எனக்கு அந்த நாடு வேண்டாம் நான் இந்தியாவிலே செட்டில் ஆகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா ஆண்டு முழுவதும் என்ன செய்யணும், இந்தியாவிலே தங்கி இருக்கும் பட்சத்தில் ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு இயல்பு குடியுரிமை வழங்கப்படும். வெளிநாட்டு குடியுரிமை திறந்துட்டு நான் இங்கே இந்தியாவில இருக்கிறேன் தொடர்ந்து இங்கேயே வசிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம், கான்ஸ்டியூஷன் படி குடியுரிமை வழங்கலாம். அடுத்து பிரதேசங்களை இணைப்பதன் மூலம். ஸோ இப்ப நம்ம இந்தியா இருக்கு, இந்தியாவோட பக்கத்து நாடு இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேற ஸ்டேட். இப்ப கோவா இருக்கு, பாண்டிச்சேரி எல்லாமே வேற ஸ்டேட் தான். இந்த முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு பகுதியா இருந்திருக்கும். ஸோ அது எப்ப இந்தியாவோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா பாண்டிச்சேரி எல்லாம் 1962 தான் இணைஞ்சிருக்கும், இந்தியாவோட இணைஞ்சிருக்கும். ஸோ இந்தியாவோட இணைஞ்ச உடனே இணைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க இந்திய குடிமக்களை அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா குடியுரிமை வழங்கப்படும். ஸோ இதுதான் பிரதேசங்கள் இணைவதன் மூலம் குடியுரிமை வழங்குது. ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியாவோட சேர்ந்துச்சு அப்படின்னா அங்க உள்ள குடிமக்களும் இந்திய குடிமக்களாக கருதி என்ன செய்வாங்க அப்படின்னா குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின்படி வழங்கப்படும். ஸோ குடியுரிமை இழத்தல் 3 முறைகளில் பின்பற்றுறாங்க. அப்படியே சொன்னாலே 5 வழிகளில் பெறலாம், 3 வழிகளில் இழக்கலாம். ஃபர்ஸ்ட் குடியுரிமை துரத்தல், அடுத்து குடியுரிமை முடிவுக்கு வருதல், 3rd ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடியுரிமையை மறுத்தல். ஸோ குடியுரிமை துரத்தல் அப்படின்னா தானே முன் வந்து என்ன செய்யறது, எனக்கு எப்பா சாமி உன் நாட்டில் வாழ்ந்து போஞ்சாமி நான் இங்கிருந்து வேற நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போறது, ஆட்டோமேட்டிக்கா நானே கொடுத்துட்டு என்ன செய்யறது, இழந்துட்டு போயிடுறது. அடுத்து குடியுரிமை முடிவுக்கு வருதல் அப்படின்னா இப்ப வேற ஒரு நாட்டுல குடியுரிமை நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கிறோமே. ஸோ அப்ப ஒரு கன்சிடர் பண்ணுவாங்க, நம்மளோட இப்ப நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னா என்னோட பாஸ்போர்ட் என்ட்ரி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைஞ்சிட்டு இருக்கும், கண்காணிச்சுட்டு தான் இருக்கும். அதாவது ஒரு 7 வருஷம் நம்ம இந்தியாவுக்குள்ள வரல அப்படின்னா
அப்ப நம்ம ஏதோ ஒரு நாட்டுல என்ன செஞ்சிருப்போம், குடியுரிமை வாங்கினதாக கருதப்படும். ஸோ அப்படி வராத பட்சத்துல நம்ம வேற ஒரு நாட்டுல குடியுரிமை வாங்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க உள்ள குடியுரிமை என்ன ஆயிரும், கட்டாயிரும். இன்னும் குடியுரிமை மறுத்தல் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, இப்ப நம்ம விண்ணப்பித்து பெறோம் இல்லையா, அங்க நம்ம ஏதோ ஒரு போர்ச்சரியான டேட்டா கொடுத்து பதிவு பண்ணி நம்ம குடியுரிமை வாங்கிட்டேன்னு வச்சுக்கிறோமே. ஸோ நம்ம இந்தியாவில இப்போ வசிச்சுட்டு இருக்கோம் குடியுரிமை வாங்கி. ஆனா அது மத்திய அரசாங்கத்துக்கு தெரிய வரும்போது, நம்ம போர்ஜரி பண்ணி தான் வாங்கியிருக்கோன்ற விஷயம் மத்திய அரசுக்கு தெரிய வரும்போது என்ன செய்வாங்க, மத்திய அரசே என்ன செஞ்சிரும், நம்ம அந்த குடியுரிமையை பறிச்சிரும். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா குடியுரிமையை மறுத்தல். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்னது, ஒற்றை குடியுரிமை தான். யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரட்டை குடியுரிமை பின்பற்றுவாங்க. அமெரிக்காவை பொறுத்தளவு என்னது அப்படின்னா இரட்டை குடியுரிமை. ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்தளவு என்னது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. ஸோ எந்த நாட்டுல எல்லாம் பார்த்துக்கோங்க, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, சொந்த நாடுகள் எல்லாம் நினைச்சிருக்காங்க இரட்டை குடியுரிமை. அதாவது அந்த ஸ்டேட்டுக்கு ஒண்ணு, மாகாணத்துக்கு போனாங்க அப்படின்னா அங்க ஒரு குடியுரிமை, 2 குடியுரிமை கொடுப்பாங்க. ஸோ அதான் அந்த தேசிய குடியுரிமை ஒண்ணு, மாநில குடியுரிமை ஒண்ணு. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு அப்படியெல்லாம் இல்லை, ஒன்லி ஒற்றை குடியுரிமை தான் நம்ம இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பின்பற்றிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன், வெளிநாடு வாழ் இந்தியர். சரியா? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் நம்ம கொண்டாடுறோம் எப்ப அப்படின்னா ஜனவரி 9. ஸோ ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செய்வோம், கொண்டாடுவோம். இது என்னது அப்படின்னா 1915 காந்தி என்ன செய்வார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு திரும்புவார். காந்தி ஜனவரி 9, 2015 என்ன செஞ்சிருப்பாரு, தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு திரும்பி இருப்பாரு. ஸோ அதனால என்னஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த ஜனவரி 9 வந்து என்னஞ்சிருக்கோம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா நம்ம இப்போ வரைக்கும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்றது ஒண்ணு இல்லை, இந்திய கடவுச்சீட்டு பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமகன். ஸோ கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் மூலம் வேலைக்கு போறாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ஆர்ஐ, இங்க வசிச்சுட்டு அங்க போய் வசிக்கிறது. அடுத்து எடுத்துட்டோம்னா பிஐஓ, பேர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்திய பூர்வீக குடியினர். இப்போ இங்க இருந்து நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் என்னது, கிட்டத்தட்ட பிரிட்டிஷுக்கு அவங்களுக்கு தேவையான ஆட்களை வெளிநாடுகளில் கொண்டு இணைஞ்சிருப்பாங்க அப்படின்னா இங்க இருந்து அடிமைகளா கொண்டு போய் ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன செஞ்சாங்க, நம்ம தமிழர்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உலகத்துல முக்காவாசி நாட்டுல யார் வாழ்றாங்க, நம்ம தமிழர்கள் வாழ்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்னது பிஐஓன்னு சொல்லுவோம், இந்தியாவோட பூர்வீக குடியினர். ஸோ முன்னாடி இங்கே வாழ்ந்திருப்பாங்க, தற்போது எங்க வாழ்றாங்க, வேற ஏதோ ஒரு நாட்டுல வாழ்றவங்க தான் என்ன சொல்லுவாங்க இந்திய பூர்வீக குடியினர் சொல்லுவோம். அடுத்து ஓசிஎஸ், ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஹார்டு ஹோல்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றிருப்பாங்க இல்லையா. ஸோ வெளிநாட்டு குடியுரிமையை வாங்கிட்டு இந்தியாவிலையும் வசிப்பதற்கான நினைஞ்சிருப்பாங்க அட்டையை வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களதான் என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி அவர் வேற ஒரு நாட்டோட சிட்டிசன்ஷிப், ஆனா இந்தியாவோட அட்டையும் இணைஞ்சிருவாங்க. இங்க வந்து என்ன செய்ய முடியாது, அவர் வசிக்க மட்டும் தான் செய்ய முடியும், வேற என்னமும் ஓட்டு போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. ஓவர்சீஸ் ஆஃப் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ சரிங்களா? பிஐஓ என்ன செஞ்சாங்க அப்படின்னா திரும்ப பெறப்பட்டு அது எதோட இணைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஓசிஐயோட இணைச்சிட்டாங்க. அது எப்ப இணைச்சாங்க அப்படின்னா 2015 ஜனவரி 9 இணைச்சிட்டாங்க. ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் நான் அப்பலே சொன்னேன், ஜனவரி 9 காந்தி 1915 இந்தியா திருமண வருஷத்தின் அடிப்படையில் இணைஞ்சிருக்காங்க, கொண்டாடி இருக்காங்க. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ஸோ சமய சார்பின்மையினாலே நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பல்வேறு இனங்கள், மதங்களை, மொழிகளை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் நம்ம இந்தியாவில் வாழ்றோம். இந்தியாவை பொறுத்தளவு என்னது ஒரு மதச்சார்பற்ற நாடு. ஸோ இங்க எந்த யாரையும் ஒரு தனிநபரோ இல்லை ஒரு குழுவோ இல்லை வேற மதமோ இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, பாகுபாடு காட்ட நம்ம கான்ஸ்டியூஷன்லயும் அதிகாரம் இல்லை. ஸோ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், எல்லா மதமும் இங்க ஜென்ரலா காமனா எல்லா இதுக்கும் என்ன செஞ்சுறாங்க, நம்ம அரசு வந்து விடுமுறை அளிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சமய சார்பின்மை தான் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு எந்த மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. ஃபர்ஸ்ட் நேரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். நான் அப்படி சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தளவு எத்தனையோ மதங்கள், எத்தனையோ இனங்கள், எத்தனையோ மொழி பேசுற மக்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக இருப்பதா என்னது இந்தியா. சரிங்களா? ஸோ அதே தான். அடுத்து சமய சார்பின்மை அப்படின்னா இது எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ சமய சார்பின்மைனா எந்த ஒரு மதத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம எல்லா மதத்தையும் ஈக்குவலா பின்பற்றுவது தான் என்னது சமய சார்பின்மை. ஸோ இதனுடைய பொருள் என்னது அப்படின்னா செக்யூலம் என்பதிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கும். சரிங்களா? லத்தீன் வார்த்தையான செக்யூலம் என்பதிலிருந்து தான் இந்த சமய சார்பின்மை என்ற சொல் வந்து பெறப்பட்டிருக்கும். இதன் பொருள் என்னது அப்படின்னா காலம் அல்லது உள்ளுணர்வு காலம். ஸோ அப்படிதான் சொல்லுவாங்க, காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து செக்குலாரிசம். சரிங்களா? ஸோ இந்த பதத்தை இந்த சொல்ல உருவாக்குனவர் யாரு அப்படின்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். ஸோ இவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு, செக்குலாரிசம் அப்படின்ற ஒரு சொல்ல வந்து உருவாக்கி இருப்பாரு. அடுத்து ஆத்திகம். ஆத்திகம்னா என்னப்பா, கடவுள் மீது எந்த கடவுளையும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும்
நம்பாம இருப்பாங்க இல்லையா, சோ அவங்க தான் யாரு அப்படின்னா ஆத்தீகவாதின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ அதுதான். சோ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா சமயச்சார்பின்மை. சமயச்சார்பின்மைங்க நாம அப்பலே பார்த்தோம். எந்த ஒரு மதத்துக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, எல்லா மதத்தையும் ஈக்குவலா பின்பற்றுவாங்க. இதுதான் அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடா விருத்தல். சரிங்களா? சோ அடுத்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நம் அனைவரும் என்னதான் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு. சோ இப்படி யாரு சொன்னா அப்படின்னா கவிஞர் இக்பால், இவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ சமயம் வந்து நமக்கு பகைமையை எந்த பகம் போட்டு, நீங்க எந்த ரிலீஜன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஹிந்து, முஸ்லீம், அடுத்து கிறிஸ்டின். ஸோ இந்த எந்த மதத்தை எடுத்துக்கிட்டாலும் விஷயங்கள் வேணா வேற வேற இருக்கலாம், அதாவது சொல்லக்கூடிய வசனங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வேற வேற இருக்கலாம். ஆனா பொதுவா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதையா இருக்கலாம், குர்ஆனா இருக்கலாம், இல்ல பைபிளா இருக்கலாம். ஆனா சொல்லக்கூடியது யாருக்கும் தீங்கு செய்யாத, எல்லாரையும் சமமா நடத்து. ஸோ இந்த கருத்து தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் அடிப்படையில தான் சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா கவிஞர் இக்பால் அவர்களும் சொல்லியிருப்பாரு. ஸோ அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று எப்பயே சொல்லியிருக்காங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டிலே அறிவித்த முதல் பேரரசர் யாருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அசோகர். சரிங்களா? சோ இவர் அப்பவே கிட்டத்தட்ட அவரோட 13வது பாறை கல்வெட்டிலே சொல்லியிருப்பாரு. சரிங்களா? 3ஆம் நூற்றாண்டிலே நாங்க எந்த மதத்தையும் பின்பற்றல, யார் வேணாலும் என்ன செய்யலாம், எல்லா மதத்தையும் சமமா, எந்த மதத்தை பின்பற்றினாலும் அவங்களுக்குன்னு என்ன செய்ய மாட்டோம், நீங்க இந்த மதத்தை பின்பற்றணும்னு சொல்லி கட்டாயப்படுத்த மாட்டோம், நீங்க எந்த மதத்தை பின்பற்றீங்களோ தாராளமா பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி கிமு 3ஆம் நூற்றாண்டிலே அறிவித்த முதல் பேரரசர் யாரு அப்படின்னா அசோகர். சோ அடுத்து எல்லா மதத்தோடையும் சகிப்புத்தன்மையா இருக்கணும். சோ இது எல்லாமே சொல்லது எந்த மனநிலையை வளர்த்து கொள்ளவும், சரியா, எந்த மதத்தோட என்ன செய்யணும், ஒரு சண்டை போடக்கூடாது, எல்லாரையும் சமமாக தான் நடத்தணும். அதே மாதிரி மரியாதைக்குரிய என்ன செய்யணும், எல்லா மக்களையும் சமநிலையில நடத்தணும் அப்படின்னு எந்த அசோகரோட கல்வெட்டுல, எந்த கல்வெட்டுல சொல்லியிருக்கோம் அப்படின்னா அவரோட 12வது பாறை கல்வெட்டுல சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்து மக செய்தித்தன்மை கொள்கை பின்பற்றிய முகாலய அரசர் பேரரசர் யார் அப்படின்னு பார்த்தோம், அப்பர். சரிங்களா? இவர் தான் என்ன செஞ்சிருப்பாரு, தீன் இலாஹி. சோ அப்படின்னு ஒரு கொள்கையை பின்பற்றி, அங்க தீன் இலாகின்றது ஒண்ணு இல்ல, எல்லா மதத்தை சேர்ந்த தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல கூப்பிட்டு அந்தந்த மதத்துல என்னது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னு ஆர்வப்பட்டவர் யாரு அப்படின்னா அக்பர். சரிங்களா? சோ அதனாலதான் இங்க என்ன சொல்றோம், சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் யார் அப்படின்னா அக்பர் பின்பற்றி இருப்பாரு. சோ தீன் இலாஹி, தெய்வீக மீது நம்பிக்கை, சோ எல்லா கடவுள்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற கோட்பாட்டுல வந்துட்டவர் தான் யாரு, அக்பர் வந்து வந்திருப்பாரு. சோ அடுத்து சுல் ஈ குல், இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேணுவது. சரிங்களா? அதை பத்தி சொல்லக்கூடியதான் என்னது, சுல் ஈ குல். சோ இது சமய சகிப்புத்தன்மை தான், எந்த தன்மையும் எந்த சமயமும் முன்னுரிமை கொடுக்காம எல்லா மதமே ஈக்குவலா நடத்துறதா என்னது, சுல் ஈ குல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. நம்ம அரசியலமைப்போட சமய சார்பற்ற என்ற சொல் எப்பதான் சேர்த்திருப்பாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 படிதான் நினைஞ்சிருப்பாங்க. மதச்சார்பற்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ள சேர்த்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மதச்சார்பற்ற வார்த்தை என்ன செஞ்சிருக்காது, கான்ஸ்டியூஷன்ல அரசியலமைப்பிலே இருந்திருக்காது. சரிங்களா? சோ இதைதான் என்ன செஞ்சிருப்பாங்க, 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமா முகவுரையில சேர்த்திருப்பாங்க. சோ இந்தியா ஒரு இந்த ஆர்டர் முக்கியம், இறையாண்மை, அடுத்து சமத்துவம், அடுத்து சமதர்மம், சமயச்சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. சோ இந்த அடிப்படையில தான் நினைஞ்சிருக்கும், முகவுரையில இந்த ஆர்டர்ல தான் வச்சிருப்பாங்க. சோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கஜிராகோவில் ஒரு கோயில் இருக்கு. சரிங்களா? சோ இது எந்த நூற்றாண்டுல கட்டியிருப்பாங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு, இது வந்து இந்து கோவில், ஆனா இங்க எல்லா மதத்தையும் பறைசாற்ற மாதிரி எழுந்திருப்பாங்க. அதனுடைய கட்டடங்களோட கட்டுமான பணி எல்லாமே இருக்கும். சோ அது கோயில்ல வழக்கமான சீரத்துக்கு பதிலாக என்ன கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, இந்து பாணியிலான கோபுரம் இருக்கும். அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமண மதம் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஸ்தூபி ஒண்ணு நினைஞ்சிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. அடுத்து இஸ்லாமிய பாணியிலான என்ன வச்சிருப்பாங்க, குவி மாடம். சோ கிட்டத்தட்ட இங்க இந்த கோயில்ல என்னது சமத்துவம் அப்படின்றத கொண்டு வராங்க. இந்து பாணியிலான ஒரு அமைப்பு இருக்கு, புத்த சமண மதத்தை சார்ந்த ஒரு ஸ்தூபி, புத்த ஸ்தூபி இருக்கு, அடுத்து இஸ்லாமிய பாணியில என்ன இருக்கு, குவி மாடம். சோ இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க, அப்பவுமே சமய சார்பற்றங்கிறத கோயில்ல வந்து கட்டி முடிச்சிருக்காங்க அப்பவே. சோ அடுத்த விதி 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னது, பாகுபாடு, யாரையும் என்ன செய்யாது, சமயம், மதம், ஜாதி, சோ நிறம், சோ இந்த அடிப்படையில யாரையுமே என்ன செய்யக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது விதி 15. விதி 16 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். சரிங்களா? பொது வேலை வாய்ப்புனா ஒண்ணும் இல்லப்பா, நம்ம இந்திய தமிழ்நாடை பொறுத்து ஸ்டேட் எடுத்துக்கிறோமே,
இதுல பொறுத்தளவு இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் இருக்கு? 69% இடஒதுக்கீடு இருக்கு. மீதி 31% என்னது ஓப்பன் கோட்டான்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஓப்பன் கோட்டாவில் ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கட் ஆஃபுக்கு மேலே யாரெல்லாம் மார்க் இருக்காங்களோ அவங்க எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் என்ன செய்யலாம், போய் அந்த வேக்கண்டை எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் கோட்டாவில் போய் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் என்னது பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். ஸோ அடுத்த விதி 25ல் ஒன்று என்ன சொல்லுன்னு பாருங்க. எந்த ஒரு சமயத்தினை பின்பற்றவும் ஏற்கவும் பரப்பவும் என்னது எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஸோ அதை யாரும் என்ன செய்ய முடியாது, கொஸ்டின் கேட்க முடியாது. விதி 26 என்ன சொல்லிட்டு பாருங்க. சமய விவகாரங்களை நிர்வகிக்கிறதுக்கான சுதந்திரத்தை அரசியலமைப்பே நினைஞ்சிருக்கு கொடுத்துருக்கு. விதி 27 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் பின்பற்றுறதுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, வரி செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ வரி எந்த ஒரு இப்போ நீ கிறிஸ்டினை பின்பற்றுதா, நீ ஹிந்துவை பின்பற்றுதா, இல்லை நீ முஸ்லீமை பின்பற்றுதா, அந்த மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, வரி வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி தான் என்னது 27 சொல்லியிருக்கோம். இது 28 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். சரிங்களா? ஸோ கம்யூனிட்டிஸ்ல ஸ்கூல் நடத்துவாங்க, காலேஜ் நடத்துவாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின், ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்லாம் என்ன மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் எல்லாமே ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் நடத்துவாங்க. அந்த நிகழ்வுல ஒரு ஹிந்து இப்போ கிறிஸ்டின் ஸ்கூலா இருக்குன்னு வச்சுக்கோமே, அங்க ஒரு ஹிந்துவோ முஸ்லீமோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அந்த ஸ்கூல்ல நடைபெறக்கூடிய வழிபாட்டுல என்ன செய்யக்கூடாது, கட்டாயமா நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, கட்டாயமா படுத்தக்கூடாது. அதுக்குண்டான விதி தான் என்னது விதி 28. அதான் சொல்லியிருப்பாங்க. மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது வழிபாடுகளில் நிகழ்ச்சிகளில் என்னது கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அடுத்து விதி 29ல் 2 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு, அதான் மைனாரிட்டி. இந்த 29, 30 எல்லாமே என்னது கல்வி மற்றும் கலாச்சார நிலை வரும். ஸோ நம்மளோட அடிப்படை உரிமைகள்ல ஒரு பகுதி தான் இது. ஸோ இதுல கிட்டத்தட்ட 5வது உரிமை தான் என்னது கல்வி மற்றும் கலாச்சார. மொத்தம் அடிப்படை உரிமை 6 இருக்கு. அதுல வரக்கூடிய 5வது உரிமை தான் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. ஸோ மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அவங்களும் என்ன செய்யலாம், அங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதெல்லாமே நடத்தலாம். ஸோ அதுல வந்து என்ன செய்யக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ அடுத்து அக்பரின் கல்லறை. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா சிக்கந்தாரா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. இது எது அருகில் இருக்கு அப்படின்னா டெல்லி பக்கத்துல ஆக்ரா இருக்கு. ஸோ ஆக்ராக்கு அருகில என்ன செய்யுது இருக்கு. ஸோ இங்க இவரோட கல்லறையில என்னன்னா, இவர் ஒரு என்னது முஸ்லீம், ஆனா இவரோட கல்லறையில எல்லா சமயமுமே கலந்து இவரோட கல்லறை அமைஞ்சிருக்கும். ஸோ இஸ்லாம், இந்து, ஸோ உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் இணைஞ்சிருக்கும் அவரோட கல்லறைகள்ல இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? இடம்பெற வேண்டும்னு அக்பர் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. அதன் அடிப்படையில தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த பாடம் என்னது மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். ஸோ ஐநா சபை எப்போ ஆரம்பிச்சாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். எப்பப்போ ஆரம்பிச்சாங்க, 1945 அக்டோபர் 24. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஐநா சபை. இந்த முதல் பாயிண்டே அதான். ஐநா சபை 1945 அக்டோபர் 24 ஆரம்பிச்சிருப்பாங்க. மனித உரிமைன்றது ஒரு 18 வயசு பூர்த்தி ஆகாத வரைக்கும் இருக்கவங்க எல்லாரையும் என்ன செஞ்சிருப்பாங்க, ஐநா சபை குழந்தைகள்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரையும், ஸோ ஜென்ரலா மனிதர்கள், ஆண்கள், குழந்தைகள், பெண்கள், ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகள் அங்கீகாரம் பண்ணியிருக்க யாரு, ஐநா சபை அங்கீகரிச்சிருக்கு. அதே மாதிரி 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாருமே பொதுவா மனிதர்கள். அதாவது என்ன அப்படின்னா எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்னது ஐக்கிய நாடுகள் சபை. ஸோ எல்லா உரிமையும் எல்லாருக்கும் என்ன செய்யணும், கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையும் ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கு. அதன் அடிப்படையில் ஐநா சபையில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் உறுப்புகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 விதி இருக்கும். ஐநா சபையில பின்பற்றக்கூடிய விதியில 30 விதி வச்சிருப்பாங்க. மனித உரிமை சார்ந்த விதிகள் தான் அந்த 30 விதிகளும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐநா சபையோட முதல் பொதுக்கூட்டம் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில பாரிஸ் நகர்ல உலக மனித உரிமைகள் அறிவிப்பு 1948 டிசம்பர் 10 ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் தேதி என்ன சொல்லுவோம், மனித உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்ப பொதுச்சபையால தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அதை ஐநா சபையை வந்து அங்கீகரிச்சிருக்கும் 1948 டிசம்பர் 10. ஸோ அதனால அந்த ஐநா சபை ஏற்றுக்கொள்ளதுனால எனக்கு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் தேதி என்ன சொல்றோம், மனித உரிமைகள் தினமா நம்ம கொண்டாடி வந்துட்டு இருக்கோம். மனித உரிமையில் இருக்கக்கூடிய சாசனத்தோட உறுப்புகள் எண்ணிக்கை எவ்வளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 உறுப்புகள் இருக்கும். ஸோ டிசம்பர் 10ஆம் நாள் என்னது உலக மனித உரிமைகள் தினம். இது எந்த வருஷத்துல கொண்டாடப்பட்டு வரோம் அப்படின்னா 1950ஆம் ஆண்டுல ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டு நினைஞ்சிட்டு இருக்கோம் டிசம்பர் 10ஆம் தேதியை உலக மனித உரிமைகள் தினமாக நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். ஸோ 48 டிசம்பர் 10 ஐநா சபை தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. ஸோ 50ல இருந்து நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம்.
ஸோ இது எப்ப தொடங்கினாங்க அப்படின்னா 1993 அக்டோபர் 12ஆம் நாள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் தினங்கிறது இந்தியாவை சேர்ந்த ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு என்னது, மனித உரிமைகள் பாதிக்கப்படும் போது நேரடியாக என்ன செய்வாங்க, தலையிட்டு அதனுடைய பிரச்சனைகள் என்னன்றதை அவங்களே ஆட்டோமேட்டிக்கா நேரடியாக கூட என்ன செய்யலாம், கேஸா எடுத்து அதை கண்டக்ட் பண்ணலாம். அதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா மனித உரிமைகள் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ இதுல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்கள், ஜெனரலா 1+9 பேர் இருப்பாங்க. ஸோ 5 முழு நேர உறுப்பினர்கள், 4 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஸோ ஜென்ரலா இங்க நம்ம ஸ்கூல் புக் படி 8ஆம் படி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை யார் நியமனம் பண்றா, அப்பாயின்மெண்ட் ஃபாலோட் பை குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ இவங்களோட பதவி காலம் என்னவா இருக்கு அப்படின்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ஆனா தற்போது 2019 அப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் சட்டத்திட்டம் கொண்டு வந்து என்னவா மாத்திட்டாங்க அப்படின்னா 5 வருஷத்தை என்ன செஞ்சுட்டாங்க, 3 ஆண்டுகளா மாத்திட்டாங்க. 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. சரிங்களா? ஸோ முன்னாடி 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது, தற்போது எத்தனை ஆகி போச்சு, 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ஸோ அதில் உள்ள உறுப்பினர் தலைவர் யாரா இருப்பா அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தான் என்ன இருப்பாரு, தலைவரா இருப்பாரு. மனித உரிமை ஆணையத்தோட தலைவரா ஒரு உறுப்பினர் வந்து யாரா இருப்பா, உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருப்பாரு. இன்னொரு உறுப்பினர் யாரா இருப்பா அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதியா இருப்பாங்க. அடுத்து 2 உறுப்பினர் என்னவா இருப்பாங்க, மனித உரிமை தொடர்பான அனுபவம் இருக்கும் இல்லையா. சோ அதன் அடிப்படையில் 2 பேரை என்ன செய்வார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். மற்றவங்க எல்லாமே ஆணையம், சிறுபான்மை அமைப்பு ஆணையம் இருக்கும் இல்லையா, அவங்க ஆணையத்தில் உள்ள தலைவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 4 உறுப்பினர்கள். தேசிய ஆணையங்கள், அதான் சிறுபான்மை ஆணையம் சொன்னோம் இல்லையா. ஸோ அது யாரெல்லாம், பட்டியல் SC/ST. ஸோ அவங்க ஆணையம் இருக்கு இல்லையா, பெண்களுக்கான ஆணையம். ஸோ இதுல உள்ள தலைவர்கள் எல்லாமே எதுல உறுப்பினர் இருப்பாங்க, இந்தியாவின் தேசிய மனித உரிமை ஆணையத்துல உறுப்பினர்களா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1997 ஏப்ரல் 14ஆம் நாள் என்னது, மாநில மனித உரிமை ஆணையம் உருவாக்கப்பட்டது. தற்போது மாநில உரிமை ஆணையத்தோட தலைவரை யார் இருப்பா அப்படின்னா மணிக்குமார் அப்படின்ற ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரிவு 24 எதை பத்தி சொல்லியிருக்கோம் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும். சரிங்களா? ஸோ ஆபத்தான பகுதிகளில் என்ன செய்யக்கூடாது, குழந்தைகளை பணியில் அமர்த்தக்கூடாது. குழந்தை தொழிலாளர் முறையை தடை பண்றது எந்த விதி அப்படின்னா பிரிவு 24. 39 F என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. ஸோ இப்ப பிறந்த குழந்தைகளுக்குலாம் ஒவ்வொரு ஊர்ல என்ன இருக்கும், அங்கன்வாடி இருக்கும். ஸோ அந்த அங்கன்வாடியில பாத்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து, மாவு, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான உணவு, இந்த மாதிரி இதெல்லாமே வழங்கக்கூடியது என்னது, பிரிவு 39 F படி வழங்குறாங்க. அடுத்து இருக்குது அப்படின்னா பிரிவு 45. ஸோ 45 என்னது அப்படின்னா ஸோ ஆர்டிகிள் விதி 45 பொறுத்தளவு என்னது 0 to 6 வயசு. ஸோ வயது வரை உள்ள குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் அவங்களோட கல்வி, மெயினா கல்வி. சரிங்களா? ஸோ இதை பத்தி சொல்லக்கூடியதான் விதி 45. அதாவது 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் இலவச கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. அதை பத்தி சொல்லக்கூடியதான் விதி 45. ஸோ இந்த 45ல தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சட்ட திருத்தம் பண்ணி 21A அப்படின்ற ஒரு விதியை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த விதியை பொறுத்தளவு என்னது, ஸோ 45 0 to 6 வயசு வரை சொல்லியிருக்காங்களா. ஸோ குழந்தைகளோட பராமரிப்பு மற்றும் அவங்களுக்கு வழங்கக்கூடிய கல்வியை பத்தி சொல்லக்கூடியது விதி 45. அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2009 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுல இதை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 21A அப்படின்ற ஒரு விதியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6 to 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதா என்னது விதி 21A. ஸோ அடுத்து வந்து 1978ஆம் ஆண்டு ஐநா சபை என்னவா அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னா சர்வதேச பெண்கள் ஆண்டா அங்கீகரிச்சிருக்கு. 1979 என்னஞ்சிருக்கு சர்வதேச குழந்தைகள் ஆண்டா ஐநா சபை வந்து அங்கீகரிச்சிருக்கு. ஸோ நான் அப்படியே சொன்னேன் 21A 6 வயது முதல் 14 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் என்னது இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும். ஸோ இது பிரிவு 45ல தான் இணைஞ்சிருப்பாங்க. பிரிவு அல்லது விதி 45ல தான் இணைஞ்சிருப்பாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமா இணைஞ்சிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. 2009ல இருந்து இணைஞ்சிருப்பாங்க, நடைமுறை படுத்திருப்பாங்க. சோ குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1986ல அரசு கொண்டு வந்திருக்கும். அதாவது என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒவ்வொரு கடைக்குமே போனீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இங்க 15 வயசு கீழே யாருமே என்ன செய்யல, வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு போர்டு வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ 15 வயது பூர்த்தி அடையாத எந்த குழந்தையும் என்ன செய்யக்கூடாது, வேலைக்கு அமர்த்த தடை செய்யறது தான் என்னது குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. அடுத்து சிறார் நீதி சட்டம் 2000. சோ குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல், சோ அதுக்குண்டான சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2000ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து போக்சோ சட்டம் 2012. சோ இது என்னது அப்படின்னா
பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் தான் என்னது, போக்சோ சட்டம் 2012 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 1098. ஸோ இது என்னது அப்படின்னா குழந்தைகளுக்கான உதவி மையம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 24 மணி நேரம் இன்று 7 நாட்கள். ஸோ எல்லா நாளுமே என்ன செய்யலாம் அப்படின்னா இலவச உதவி எண் தான். சரிங்களா, இதை பண்றதுக்கு நம்ம இப்போ ஒவ்வொரு கால் பண்ணணும் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி நம்பர்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா ரீசார்ஜ் என்னது தேவையில்லை, இலவச நம்பர் தான். ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னாலே குழந்தைகளுக்கு ஏதோ ஆபத்து, இல்ல கல்வி வழங்க முடியல, இல்ல வன்கொடுமை சட்டத்தால வன்கொடுமையால பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேற ஏதாச்சும், அதாவது இப்ப பெண்களோட திருமண வயது என்ன 18. ஸோ அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா அதை என்ன சொல்லுவோம், குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் தடை பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும், அவங்களே வந்து என்ன செஞ்சிருவாங்க, கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்குண்டான நபர்களை என்ன செய்வாங்க, கைது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் பார்க்க போறோம். விதவை மறுமண சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க, 1856. இதை கொண்டு வர காரணமாக இருந்தவர் யாரா இருப்பா, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்ற ஒரு நபரால தான் எழுதியிருப்பாங்க. இந்து விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்து திருமண சட்டம் 1955. ஸோ வாரிசு சட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வருஷமே நினைஞ்சிரும், குழந்தை வந்துடும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வரதட்சணை தடை சட்டம் 1961 கொண்டு வருவாங்க. இது எல்லாமே சட்டப்படி குற்றம். இந்த மாதிரி இதெல்லாம் இருந்து கொண்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்வாங்க, இந்த சட்டத்தின் அடிப்படையில தான் என்ன செய்வாங்க, கேஸே எடுப்பாங்க. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈவ்டீசிங் சொல்லுவோம் இல்லையா, பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1997 அரசு கொண்டு வந்திருக்கும். அடுத்து அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. இது மார்பிங் சொல்லுவோம் இல்லையாப்பா, அதுதான். இப்ப ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்கள பழிவாங்கன்னு நினைச்சு என்ன செய்வாங்க, ஏதாச்சும் ஆபாசமா சித்தரிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுதான். ஸோ அநாகரிகமா சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1999 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து தொழிற்சாலை சட்டம் 1948. ஸோ அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. சுரங்க சட்டம். ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னா குழந்தைகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி இதுல எல்லாம் கொண்டு போய் பயன்படுத்த கூடாது. அதாவது ஆபத்தான வேலைகள்ல என்ன செய்யக்கூடாது, குழந்தைகளை வேலைக்கு அமர்த்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும் இல்லையா. 15 வயசு இருந்தாலுமே அவங்களுக்கு வேலையில அமர்த்தலாம், ஆனா அவங்களுக்கு ஆபத்தான பணியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தான் இதான். தொழிற்சாலை சட்டம் 1948, தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, சுரங்க சட்டம் 1952. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகப்பேறு நல சட்டம் 1961. ஸோ இதன் அடிப்படையில என்ன செய்யறாங்க, இப்ப குழந்தை பிறக்கக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னது, ஊதியத்துடன் 1 வருட விடுப்பு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே எந்த சட்டத்தின் அடிப்படையில தான் அப்படின்னா மகப்பேறு சட்டம் 1961 அடிப்படையில தான். அடுத்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க. வன்கொடுமைன்னு என்னதுப்பா, இப்போ உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படியெல்லாம் கம்பேரிசன் பண்ணி சண்டை வரும் இல்லையா, அது எல்லாமே எதில் தான் வரும், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே தான் பதிவு பண்ணுவாங்க. ஸோ அடுத்து உலக மனித உரிமை ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம எத்தனை எண்ணிக்கை இருக்கும், அதுல உள்ள சாசனத்துல உள்ள விதிகள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 30 விதிகள் இருக்கும். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். ஸோ இந்தியாவில் மோட்டார் வாகன சட்டம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சாலை விதிகள்ல அதாவது ஆக்சிடென்ட்டை பொறுத்தளவு உலக லெவல்ல எங்க தான் அதிகமாக நடைபெறுது அப்படின்னா 10% எங்க தான் நடைபெறுது அப்படின்னா இந்தியாவில் தான் நடைபெறுது. சரிங்களா, ஸோ வேர்ல்டு லெவல்ல 10% ஆக்சிடென்ட் எங்க தான் நடைபெறுது அப்படின்னா இந்தியாவில் தான் நடைபெறுது. அதுல எவ்வளவுனா 10% உலக லெவல்ல. இந்த 10%லயும் எந்த ஸ்டேட்ல அதிகமா ஆக்சிடென்ட் நடக்கு அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்கு. ஸோ இங்க இளைஞர்கள் கிட்டத்தட்ட 25 வயசுக்கு மேல 35 வயசுக்குள்ள இருக்கவங்கலாம் என்ன செய்றாங்க, ஆக்சிடென்ட் நிறைய நடக்கிறது இந்த ஏஜுக்குள்ளதான். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை 10% இருக்கு உலக லெவல்ல, அதுல தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஆக்சிடென்ட் நடைபெறுது. சரிங்களா, ஸோ அதுக்காக அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற வகைகள்லாம் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, என்ன நெறிமுறைகள் இருக்குங்கிறத நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். ஸோ இந்தியாவில் மோட்டார் வாகன சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1988 பார்லிமெண்ட்ல சட்டமா கொண்டு வரப்பட்டு மசோதா கொண்டு வந்து அதை சட்டமா ஆக்கியிருப்பாங்க. அது எந்த வருஷத்துல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தோம் அப்படின்னா 1989 இருந்து இணைஞ்சிருக்கும், நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஓட்டுநர் வண்டி ஓட்டிகிட்டே போறாருன்னு வச்சுக்கிறோமே, அவர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்து போலீஸ் இருக்காங்க இல்லையா, அது கேஸ் எந்த இது கீழே எடுப்பாங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் 304A. ஸோ இந்த பிரிவின் கீழே தான் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கிரிமினல் குற்றமா என்ன செய்வாங்க, கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில நம்பர் பிளேட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது யார் பயன்படுத்துறா அப்படின்றத பார்க்க போறோம். சிவப்பு வண்ண தகடு. ஸோ இது யார் பயன்படுத்துவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர், அப்புறம் மாநில ஆளுநர்கள் பயணிக்கக்கூடிய காரா இருந்தா அதனோட நம்பர் பிளேட் என்ன இதுல இருக்கும், சிகப்பு வண்ண தகடுல இருக்கும்.
அடுத்து நீல வண்ண தகடு, இதை யார் பயன்படுத்தும் அப்படின்னா இப்ப வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க இல்லையா பிரதிநிதிகள், ஸோ அயல் நாட்டு பிரதிநிதிகள் அல்லது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தூதர்கள். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தூதர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அவங்க பயன்படுத்துறதுக்கு நம்ம இந்திய அரசு பண்ணி கொடுக்கக்கூடிய நம்பர் பிளேட் எதுல இருக்கும் அப்படின்னா நீல வண்ண தகட்டுல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை வண்ண தகடு. ஸோ இது யார் பயன்படுத்துவோம்? ஓன் போர்டு. நம்ம இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா ஸோ அந்த நம்பர் பிளேட் எந்த இதுல தான் இருக்கும்? வெள்ளை வண்ண தகடு. ஸோ வெள்ளை பியூர் வெள்ளையா இருக்கும். அதுல என்ன செஞ்சிருப்போம்? கருப்பு லெட்டர்ல நம்ம எழுதியிருப்போம் நம்பர் எல்லாமே. ஸோ இதுதான் ஓன் போர்டுன்னு சொல்லுவோம். இது சாதாரண குடிமகனுக்கு சொந்தமான வாகனம். ஸோ அளவு நிர்ணயம் பண்ணக்கூடியதான் ஒயிட் போர்டு. சரிங்களா? ஸோ அடுத்து மஞ்சள் வண்ண தகடு. இது என்னது? வணிக ரீதியா இப்ப நம்ம கால் டாக்ஸி அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் பயன்படுத்துறாங்க இல்லையா? ஸோ அதுல போய் நம்பர் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இதுல இருக்கும்? மஞ்சள் இதுல பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு நம்பர் எழுதியிருப்பாங்க. ஸோ லெட்டர் இருக்கும். இப்போ டிஎன் இப்படி எழுதுறாங்க அப்படின்னா தகடு மஞ்சள் தகடா இருக்கும். ஆனா அதுல லெட்டர் என்னவா இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும். சரிங்களா? ஸோ வேற ஏதோ ஒரு பிஎம் 04220. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்னது? இதெல்லாம் என்னது? வணிக ரீதியா பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் என்னது? மஞ்சள் வண்ண தகடு. ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாலை சிக்கியவர்களை நினைஞ்சிறாங்க பணமில்லா பரிவர்த்தனை. இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நடந்த 48 மணி நேரத்துக்கு நினைஞ்சிடலாம் இலவச சிகிச்சை. பக்கத்துல இப்ப ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஏதோ பக்கத்துல எந்த நியரஸ்ட் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்க போய் 48 மணி நேரம் பார்க்கக்கூடிய சிகிச்சைக்கு எல்லாமே என்னது? ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. ஸோ அந்த 48 மணி நேரத்துக்கு மேலேயும் அவங்களால கியூர் பண்ண முடியல, அதுக்கப்புறம் செலவுக்கும் அவங்க பண்ண முடியல அப்படின்னா அவங்க என்ன செய்யலாம்? அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து ரீசார்ஜ் பண்ணி நம்ம முறையா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போய் என்ன செய்யலாம்? ஃப்ரீயா பார்க்கலாம், சிகிச்சை பெறலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்றேன்? சாலை விபத்தில் சிக்கல் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் சிகிச்சை அளிக்கும் முன்னோட திட்டம். ஸோ இது எங்க ஹைவேஸ்ல எல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படின்னா ஏசிஎன் ஹைவேஸ் நம்பர் 8 மற்றும் 33ல ஆல்ரெடி நினைஞ்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு ஹைவேஸ்லயுமே நினைஞ்சிருப்பாங்க. டோல்கேட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ அதுல டோல்கேட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னதெல்லாம் இருக்கும்? ஒரு ரெக்கவரி வாகனம் இருக்கும், ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கும். ஸோ அங்க டாய்லெட் வசதிகள் இருக்கும், எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். இது கான்ஸ்டியூஷன் படி ஒரு டோல்கேட் இருக்கு அப்படின்னா இது எல்லா வசதியும் இருக்கணும் கண்டிப்பா. ஸோ அதன் அடிப்படையில் சிகிச்சையே ஆக்சிடென்ட் பண்ணாலும் அந்த சிகிச்சை வழங்கணும் அப்படின்றது எந்த ஹைவேஸ்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா N8 ஹைவேஸ் 8லயும் நம்பர் 33லயும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா நடைமுறை படுத்திருக்காங்க. ஸோ அடுத்து சாலை பாதுகாப்புக்கான பிரசீலியா பிரகடனம். ஸோ இதுல வந்து இந்தியா வந்து எப்ப இணைஞ்சிருக்கும் அப்படின்னா 2015 வந்து இந்த பிரசீலியா பிரகடனத்துல இந்தியா கையெழுத்திட்டு இந்தியாவும் இணைஞ்சிருக்கும். அந்த பிரகடனத்தோட சேர்ந்து இணைஞ்சிருப்பாங்க. சாலை பாதுகாப்புக்கு என்னென்ன ஸ்கீம் எல்லாம் கொண்டு வரலாம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், எப்படி ஆக்சிடென்ட் எல்லாம் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியதான் இந்த பிரசீலியா பிரகடனம். ஸோ அதுல நம்ம இந்தியா வந்து 2015 என்ன ஆயிருக்கும்? ஜாயின் பண்ணி கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து குழந்தைகளுக்கு சாலை விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி நினைச்சிருக்காங்க அப்படின்னா 2 புக்கு, அதாவது என்ன அப்படின்னா வண்ணப்படங்கள் கொண்ட ஒரு புக்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன பெயர்ல எல்லாம் அப்படின்னா ஸ்வச்ச சோஃபர் மற்றும் சுவரசித் யாத்ரா. ஸோ இந்த 2ஐயே இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ நெடுஞ்சாலை அமைச்சகம் வந்து வெளியிட்டு இருக்கு. ஸோ இது வந்து படங்கள் சின்ன குழந்தைகள்ல இருந்தே நம்ம ஆக்சிடென்ட் பத்தி சொல்லி நம்ம வளர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி நினைச்சிருக்காங்க அப்படின்னா 2 புக்கை மத்திய அரசு வெளியிட்டு இருக்கு. அது என்னது? சித்திர புத்தகம், அதாவது படத்துடன் கூடிய ஆக்சிடென்ட் நடந்தா என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்றத பயன்படுத்தி இணைஞ்சிருப்பாங்க, வெளியிட்டு இருப்பாங்க மத்திய அரசு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாசம் எல்லாருக்கும் தெரியும் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் ஸோ முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தில் நினைஞ்சிருப்பாங்க அப்படின்னா சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடுவாங்க. ஸோ நம்ம இதோட என்ன செய்யறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்போட முதல் டேமும் செகண்ட் டேமும் முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ 3rd டேம் நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யுங்க? சுரண்டை சாந்தி ஏஎஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க கான்டாக்ட்ல தெரியுற நம்பரை கூப்பிடுங்க, அவங்க பிடிஎஃப் என்ன செய்வாங்க? ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம இதோட கிளாஸை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.